ஜீவன் முக்தி. மதியுண்டு செல்வங்கள் சேர்க்கும், தெய்வ வழியுண்டு தீமையை பேர்க்கும், விதியுண்டு தொழிலுக்கு விளைவுண்டு குறைவில்லை, விசன பொய் கடலுக்கு குமரன் கை கணையுண்டு. மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இட்லி சாம்பார். ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 3/4 கப் அளவு துவரம் பருப்பை எடுத்துக்கலாம். பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கொஞ்சம் நல்லா அந்த பருப்பு முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அடுத்ததா 3-4 டிராப்ஸ் நல்லெண்ணெய் இல்லைன்னா குக்கிங் ஆயில், அதையும் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 பச்சை மிளகாய், உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி, இல்லை உங்ககிட்ட பெருசாக 2 தக்காளியாக இருந்ததுன்னா 2 சேர்த்தா கூட போதும். அடுத்ததா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் விடுங்க, இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்ல 15 நிமிஷம் வச்சா போதும். ஓகே, இங்க இப்ப பருப்பு வேகிற அந்த டைம்ல நம்ம ஒரு பொடி அரைச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு தவால 2 டேபிள் ஸ்பூன் அளவு முழு தனியாவை சேர்த்துக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட் தான், ஆயில் எதுவுமே சேர்க்க வேணாம். சிம்ல வச்சுட்டு அந்த ஒரு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததா 5-6 காய்ந்த சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுடைய மிளகாய் வந்துட்டு ரொம்ப காரமா இருந்தா கம்மி பண்ணிக்கோங்க, சில மிளகாய் காரம் இருக்காது அப்படின்னா கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சீரகமும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இதை வறுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சீரகமோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரியாக கசக்க ஆரம்பிச்சிடும் சாம்பார். ஸோ இதையும் கொஞ்சம் நல்லா ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் லைட்டாக வறுத்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சர் ஜாரில் மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். இது கொஞ்சம் கூட கோர்ஸாக இருக்கக்கூடாது, ஏன்னா சாம்பார் பொடி கொஞ்சம் நல்லாவே ஃபைனாக அரைச்சிருக்கணும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. பருப்பும் இப்போ வெந்துருச்சு. ஸோ எப்படி குக் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பருப்பும் தக்காளியும் நல்லாவே குக் ஆயிருச்சு. இப்போ பருப்பையும் தக்காளியையும் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். பருப்பு நல்லாவே ஃபுல்லாவே மேஷ் ஆயிருக்கணும், அங்கங்க அப்படியே முழு பருப்பா இருக்கக்கூடாது. உங்ககிட்ட பிளெண்டர் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு குயிக்கா ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா மத்து இருந்ததுன்னா மத்துல கூட கடைஞ்சிக்கலாம். இது அப்படியே மேஷ் பண்ணி இருக்கட்டும். அடுத்ததா இன்னொரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எந்த குக்கிங் ஆயில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பும் சேர்த்துக்கிட்டு அதோட 1 பட்டை மிளகாவும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதுக்கு அப்புறமா 15-20 சின்ன வெங்காயமா சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயமா கொஞ்சம் பெருசா கியூப் சைஸ்க்கு கட் பண்ணி இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணும். அதாவது வெங்காயம் ஒரு 50% அளவு குக் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததா 1/4 கப் அளவு கேரட்டு ஜஸ்ட் சின்னதா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட கூட 1/4 கப் அளவு உருளைக்கிழங்கும் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் அந்த வெஜிடபிளோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அது நல்லா அந்த கேரட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா கொஞ்சம் குக் ஆகுற வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணுங்க. ஓகே, இப்போ மூடி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. கேரட்டும் உருளைக்கிழங்கும் குக் ஆயிருச்சான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கேரட் எடுத்து பிரேக் பண்ணி பார்த்தோம்னா இப்படி 2ஆ பிரேக் ஆகணும், அப்படின்னா கேரட் குக் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ கேரட்டே குக் ஆயிருக்குன்னா ஆப்வியஸா உருளைக்கிழங்கும் குக் ஆயிருக்கும். அடுத்ததா இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா மேஷ் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சில பேருக்கு சாம்பார் தண்ணியா இருந்தா பிடிக்கும், சில பேருக்கு திக்கா இருந்தா பிடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட குவான்டிட்டியை நீங்க அதிகப்படுத்திக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அதை மூடி வச்சு 5 நிமிஷம் நல்லா அந்த சாம்பார் கொதி வர வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணணும்.
அந்த சாம்பார் அப்படியே கொதிச்சு வரும்பொழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நம்ம அரைச்ச அந்த சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த சாம்பார் பொடியை சேர்த்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் இல்லை இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் அப்படின்னாக்க இன்னும் 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் அந்த சாம்பார் கொதிக்கும் போது சேர்த்திங்கன்னா நல்லாவே வாசமாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குயிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணுங்கள். அதாவது இப்போ நம்ம சேர்த்தோம் இல்லையா சாம்பார் பொடி, அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளியோடைய புளிப்பு பத்தலைன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு இந்த ஸ்டேஜில் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக சாம்பார் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் சேர்க்குற இந்த நெய் தான் இந்த சாம்பாரை இன்னும் அதோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சாம்பாரை நீங்கள் சாப்பிடும் போது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சூடான இட்லியில் இப்போ நம்ம செஞ்ச சாம்பாரையும் அதோட அப்படியே ஊற்றிட்டு மேலே அப்படியே 1 டீஸ்பூன் நெய்யும் அதோட சேர்த்துட்டு சாப்பிட்டோன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கே போக வேணாம். வீட்டிலையே நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்ட அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் என்ன, நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா டின்னருக்கு இட்லியும் சாம்பாரும் செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.